வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் பைபாஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து தேதி 20 டிசம்பர் 20. இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15 வரைக்கும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க தேனி மாவட்ட நிர்வாகம். இப்போ வந்து ஏன் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இனி வரும் காலங்களில் நிறைய பக்தர்களோட வாகனங்கள் எப்பயுமே அதிகமாக வரும். அப்படி வரும்போது குமிழி வழியாக போக வர இருக்கும்போது பயங்கரமான டிராஃபிக் ஏற்படும். இப்போ கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா நிறைய டிராஃபிக்கு கீழே லோயர்லேருந்து குமிழி போகிறதுக்கும் குமிழிலேருந்து கீழே வர்றதுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சில டைம் வந்து டிராஃபிக் ஆயிடுது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது சபரிமலை போகும்போது கம்பத்துலேருந்து கம்பமட்டு போய் கம்பமட்டிலேருந்து அப்படியே புத்தடி ஒண்ணாமையிலேருந்து அப்படியே செல்லிமடை, வண்டிப்பெரியாறு, பாம்பனாறு, பீரிமேடு, குட்டிக்கானம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எரிமேலி, பம்பா அப்படி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரும்போது எப்பயும் போல் நார்மல் ரூட்டு தான். அப்படியே குமிழியிலேருந்து நம்ம கீழே வந்துடலாம். கம்பமட்டு பாதையாக இருந்தாலும் சரி, குமிழி பாதையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே வந்து மலைப்பாதைகள் தான். வாகன ஓட்டிகளோட கனிவான கவனத்திற்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மலைப்பாதைகளில் போகும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாகவே போங்க, தப்பு இல்லை. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் வந்து சேர்த்து ஆகிறதுனால ஒன்றும் தப்பாயிட போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம். வந்து அவங்ககிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க இப்படி போகணுங்க அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பாவம் அவங்க காலையிலேருந்து டியூட்டியில் இருப்பாங்க. வர்ற வண்டியெல்லாம் இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூடுதல் வேலைகளில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம வண்டியை சைடில் நிப்பாட்டு, இல்லை சார் போய்க்கிறேன் சார் இந்த இது பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவங்களோட வேலையில் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம இந்த ரூட்டு போட்டிருக்காங்க, அதுக்கேற்றாப்புல வந்து வண்டியை நம்ம ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ சேர்த்து நம்ம வந்தோம்னா, இல்லை ஒரு அரை நாள் வந்து நம்ம பிளான் பண்ணல, ஒரு 1/2 நாள் சேர்த்து போட்டுக்கிறணும். ஏன்னா வந்து அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறதுக்காண்டி பிளான் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகவே போட்டு பிளான் பண்ணிக்கிறணும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லதுக்காகத்தான். ஏன்னா ஹில்ஸில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி மாட்டிக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது, அதை விட அதிகமாக கூட ஆகலாம். அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வழிப்பாதையாக மாற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்க இந்த பக்கம் போய்க்கிடுவாங்க, வர்றவங்க இந்த பக்கம் வந்துக்கிடுவாங்க, பெருசாக இருக்காது. ஆனால் போகிறவங்க வர்றவங்களும் ஒரே ரூட்டில் வரும்போது வந்து கண்டிப்பாக நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நான் குமிழி போயிட்டு வரும்போது இதை நான் அனுபவப்பட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இன்னொரு 10-15 நாளைக்கு முன்னாடியே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் இங்கே பணியாற்றக்கூடிய, அதாவது இது மாதிரி இன்னும் பல இடங்களில் எங்களுக்காக, அதாவது ஐயப்ப பக்தர்களுக்காக பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய கிரீன் கம்பம் மற்றும் கிரீன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் மூலமாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேமாதிரி பக்தர்களாகிய நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வரும்போது இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கரெக்டாக அவங்க சொல்கிற பாதையில் போயிட்டு அவங்க சொல்கிற பாதையில் வாங்க. நம்மளுக்காண்டி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்காக நம்மளுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.